ஹாய் தூத்துக்குடி மக்களே. இப்போ பாருங்கள், நம்ம பேர்ல் ஹோண்டா ஷோரூமில் வந்து என்னோடய ஆக்டிவா ஸ்டாண்டர்ட் இதை வந்து சர்வீஸ் கூப்பிட்ருந்தேன். எனக்கு கம்ப்ளைண்ட் என்னென்னா, லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ண மட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரைட் சைடு டேர்ன் பண்ணால் மட்டும் உடையிற மாதிரி சவுண்டு கேட்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ யூஸ்வலாக அவங்க செக் பண்ணுற மாதிரி பெல்ட்டு, அந்த ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் பே பண்ணிவிட்டு 29th நான் போய் கலெக்ட் பண்ணுறேன். வண்டியை கலெக்ட் இது பண்ணி போட்டு எடுத்துட்டேன். வண்டியை எடுத்துகிட்டு வந்து 3 நாள் தான் ஆகுது பார்த்துக்கோங்க. திரும்ப அதே கம்ப்ளைண்ட்டு, திரும்ப அதே இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப நேற்று கொண்டு போனேன். அவங்க சர்வீஸ் மேனேஜர் வந்து கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நியூ ஜாப் போட்டு தான் எங்களுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன கான்செப்ட்டுன்னு எனக்கு தெரில. அந்த ஃபஸ்ட்டு பில்லோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்துட்டு இங்கே ஒரு கேபிள் ஒன்று 2 வாட்டி பில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது பேஜில் எனக்கு இந்த கன்சியூமபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அவங்க ஒரு ப்ராப்பர் இதே கொடுக்க மாட்டேங்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இது ஃப்ரேமில் ஒரு இது ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோட இது வந்து ரேட் வந்து 1800 சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. உட்காந்து ஒரு ஸ்கூட்டருக்கு ஒரு சர்வீஸ் ஒன்று பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது பாருங்களேன். அதான் சர்வீஸ் வந்து ஒர்த்தே இல்லை. எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை ஆச்சுன்னா, அந்த கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபையே ஆகலை மக்களே. அவங்க சர்வீஸ் மேனேஜர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னென்னா, பழைய ஜாப் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, 6000 கொடுத்து முடிச்சாச்சான். திரும்ப ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்களாம், அதாவது நேற்று காலையில். அதனால் அது புது ஜாப் போட்டு, அப்போ நான் பைத்தியார்னா மக்களே. இவங்க இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 6000 அவங்க சர்வீஸே பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல்லாகவே பிரித்து இந்த இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்து தான் ஃபுல்லாக பிரித்து பார்க்கணும். இந்த பேர்ல் ஹோண்டா வந்து ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சர்வீஸ் ஒன்றுமே சரி கிடையாது. பார்ட்ஸும் அவங்க மாற்றிருக்கிறதா எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. வெறும் ஸ்மூத் ரன்னிங் இருக்குது, வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க, அது மட்டும்தான் பண்ணுறாங்க. ரொம்ப ஒர்ஸ்ட்டு சர்வீஸாக இருக்குது. இவங்களோட மிஸ்டேக்கு. இது கஸ்டமர் நம்ம சைடு மிஸ்டேக்கே கிடையாது. அது ஒரு கஸ்டமராக என்னோட மிஸ்டேக்கும் கிடையாது. அவங்க தான் வந்து இந்த ப்ராப்பராக கிளாரிஃபை பண்ணி இதை கிளியர் பண்ணி முடிச்சிருக்கணும். அவங்க ப்ராப்பராக ஒன்றுமே பண்ணலை. வர சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. நம்ம வெளியில் கொடுத்தே பார்த்துருந்தா கூட எனக்கு ஒரு 2000 முடிஞ்சிருக்கும். இவங்கக்கிட்ட கொடுத்து 6000 கொடுத்து வேஸ்ட்டு. 6000 நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு எவ்வளோ பெரிய காசு அது. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அந்த சர்வீஸ் மேனேஜர். அவங்க நேற்று கூப்பிட்டு, சார் புது ஜாப் போட்டுருந்தாங்க சார், நாங்கள் பண்ணியிருக்கணும். புது ஜாப் போடுறதுக்கு ஒரு மனசாட்சியோடு பேசணும். பழைய ஜாபுக்கு வந்து நான் 6000 கொடுத்துருக்கேன், ஆனால் சர்வீஸ்க்கு ப்ராப்பராகவே அவங்க பண்ணலை. இப்போ வந்துட்டு ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. பேர்ல் ஹோண்டா ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டு. நீங்கள் வர பேர்ல் ஹோண்டா அந்த ஹோண்டாவோட ஒரு ரிலையபிலிட்டியும் இல்லை, ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சர்வீஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சூப்பர் பைக்கே 20000 தான் வருது. அதாவது 19 லட்சத்துக்கு ஒரு யூடியூபர் ஒருத்தர் போட்டிருந்தார். சர்வீஸ் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணதுக்கு 20000 தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஹேபூசாவுக்கு. இது என்ன ஹேபூசாவா? இது 1.25 லட்ச ரூபா பைக்கு வந்துட்டு இப்படி ஒரு 6000 பில்லை போட்டு திட்டுறீங்க. அதுக்கு சர்வீஸே நீங்கள் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. இந்த இதெல்லாம் இந்த கன்சியூமபிள்ஸ்லாம் நீங்கள் மாற்றிருக்கிறதா தெரியவே மாடிக்கு. எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த பேர்ல் ஹோண்டா வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டு மக்களே, ரொம்ப வேர்ஸ்ட் இந்த பேர்ல் ஹோண்டா. உங்கள் சர்வீஸ் சுத்தமாக சரி கிடையாது.